Taste the Daily. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட எரிவாயு தகன மேடை 2 வருடங்கள் ஆகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராததால் சடலங்களை வெட்டவெளியில் எரிக்கும் அவலம் அரங்கேறி வருகிறது. நாகலூத்துமேடு பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த எரிவாயு தகன மேடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து 23வது வார்டு அதிமுக கவுன்சிலர் புனிதா சம்பத் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த பணிக்கு நமக்கு நாமே திட்டத்தில் CSR நிதி பெற்றதில் 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த திட்டமும் முறைகேடின்றி நிறைவேற்றப்படுவது இல்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இயக்குநரின் தனிப்பிரிவு பாதுகாவலர் மூலம் தமிழக காவல்துறையினரே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவது அம்பலமாகியுள்ளது. மெத்தபெட்டமைன் போதைப்பொருளை வீட்டில் பதுக்கி விற்பனை செய்ததாக அசோக் நகர் காவல் நிலைய காவலர் ஜேம்ஸ் மற்றும் அவரது கூட்டாளி சுரேந்திரநாத் சிக்கினர். இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இயக்குநரின் தனி பாதுகாவலராக உள்ள ஆனந்த் என்பவரின் காவலர் ஜேம்ஸ் தொடர்ந்து தொலைபேசியில் உரையாடியிருப்பது தெரியவந்தது. போதைப்பொருள் விற்றதாக ஏற்கனவே அயனாவரம் காவல் நிலைய காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் போதை நடமாட்டத்தை தடுக்க வேண்டிய காவலர்களே போதை விற்பனையில் ஈடுபடுவது மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பாரத் பெட்ரோலியம் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரத் பெட்ரோலியத்தின் 2 குழாய் திட்டங்களையும் சாலையோரமாக பதிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் திட்டத்திற்கு போடப்பட்டுள்ள காவல்துறை பாதுகாப்பை திரும்பப் பெற கோரியும் போராட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். பின்னர் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை சந்தித்து மனுவும் அளித்தனர். மைனாரிட்டி பாஜக அரசின் மக்கள் விரோத திட்டங்களால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.